சாத்திரி. வைசாலி 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 ஏண்டி தயவு செஞ்சு சாத்திட்டு. ஸ்கிரீன் விசிபிளா இருக்காடா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா ஹர்ஷா? Am I audible? Yes ma'am. ஓகே. லாஸ்டா எந்த சீரிஸ் வரைக்கும் பார்த்தோம்? ஐ மீன் எந்த லைன் வரைக்கும் பார்த்தோம் லெட்டர்ஸ்ல? மா முடிச்சிட்டோமா? மாரோ முடிச்சிட்டோமாடா? ஹர்ஷா மேம் இந்த ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கேன் மேம். இது ஓகே. நீங்க காலேஜ் ஹி ஃபு அதுதான் மேம் முடிச்சிருக்கோம். 6th ரோ ஒர்க் போறேன் மேம். ஓகேடா. அதான் ஒர்க் முடிச்சிட்டு அதான் மேம் வந்துட்டு இருந்தோம். அந்த தம்பி இப்பதான் 12th முடிச்சிருக்கான் மேம். ஓகேடா. என்ன படிச்சிருக்கீங்க? நான் பி. ஓகே ஓகே ஓகே. மாரோ முடிச்சிட்டோமா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே டீச் பண்ண லெட்டர்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேரும்? நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன் மேம். நான் கொஞ்சம் தான் பண்ணேன். தம்பி ஃபுல்லா பண்ணிட்டான். ஓகே. பிரிண்ட் ஃபுல்லாவே எடுத்து முடிச்சு. ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஆமா பிரிண்ட் எடுத்துருக்கேன். ஓகே ஓகே. டெய்லி கொஞ்சம் அந்த லெட்டர்ஸை பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். ஸோ டெய்லி கொஞ்சம் ஒரு வாட்டியாச்சும் எழுதி பாருங்க டெய்லி. ஓகே மேம். ஓகே. ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் எனக்கு குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே மேம். ஓகே. மா பார்க்கலாமா? ஹிரகானா மா. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், 3 ஸ்ட்ரோக் இருக்கு. ஓகேவா? இது மா. ஹிரகானா மா. ஓகே. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? நான் எழுதிட்டேன் மேம். ஓகே. தம்பி? Yes ma'am, எழுதிட்டேன். ஓகே. கத்தகானா மா. இது மா. கத்தகானா மா. 2 ஸ்ட்ரோக் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக். இந்த லைன் வந்து சின்னதா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லெட்டர் நம்ம பார்த்தோமா கத்தகானால? என்ன பார்த்தோம்? ஃபூ லெட்டர் வந்து பார்த்தோம். இங்க இருக்கா? இது ஃபூ லெட்டர். ஸோ இந்த லெட்டர்ல லாஸ்ட்ல ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அது வந்து மா. இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா வருது. இந்த இடத்துல இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ இதோட டிஃபரன்ஸ் ஃபூ லெட்டருக்கும் மா லெட்டருக்கும். கத்தகானா மா. நெக்ஸ்ட் லெட்டர் போலாமா? போலாம். தமிழ்ல எப்படி ப்ரொனன்சியேஷன் வந்து அதே ப்ரொனன்சியேஷன் தான் மாரோக்கும். ஸோ மா மீ மூ மே மூ ப்ரொனன்சியேஷன் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மீ லெட்டர் பார்ப்போம். ஹிரகானா மீ. மீ லெட்டர் வந்து இசட் லெட்டர் போட்டுட்டு அந்த இசட்டே கொஞ்சம் ஸ்டைலா போடுற மாதிரி இருக்கணும். அது மேல இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லாஷ் சின்னதாக தான் இருக்கணும். இது மீ லெட்டர். ஹிரகானா மீ. 2 ஸ்ட்ரோக் தான். ஒரு ஸ்ட்ரோக்ல இசட்டை முடிச்சுட்டு செகண்ட் ஸ்ட்ரோக்ல அந்த மேல ஒரு சின்ன லைன். ஹிரகானா மீ. எழுதிட்டேன் மேம். ஓகே. கத்தகானா மீ பார்ப்போம். கத்தகானா மீ ஜஸ்ட் 3 ஸ்ட்ரோக்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் ஒரே
சைஸ்ல இருக்கணும், சின்னதா இருக்கணும். தேர்ட் ஸ்ட்ரோக் வந்து அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கணும். 1 2 3 கத்தக்கான மூ. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேங்க. ஹிரகான மூ. மூ லெட்டர். இது மூ லெட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி நடுவுல இங்க சுழிச்சு வரணும். இந்த லைன் ஆரம்பிக்கும் போதே கீழே வந்து இது சுழிச்சு இப்படி வரணும். தெரியுதா நான் எனக்கு எப்படி சொல்றேன்ட்டு? இப்படி ஆரம்பிக்கும் போதே இது இப்படி சுழிச்சு வரணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்ட்ரோக் இங்க சின்னதா இந்த டிராப் மாதிரி வரணும். இது மூ. ஹிரகான மூ. எழுதிட்டேன் மேம். ஓகேவா? கத்தக்கான மூ பார்ப்போம். இது கத்தக்கான மூ. மா லெட்டர் போட்டோம் தெரியுமா? அது அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். மா வந்து இப்படி போட்டிருக்கோம். இது மூ லெட்டர். வெறும் இந்த ஸ்ட்ரோக் இல்லாம பார்த்தா இது என்ன லெட்டரு? இந்த சின்ன ஸ்ட்ரோக் இல்லாம பார்த்தா இது என்ன லெட்டரு? ஒரு கூ லெட்டர் இருக்கும். ஹிரகானா கூ. ஜஸ்ட் அ மினிட்பா. நீங்க எழுதுங்க ஒரு நிமிஷம். ஹலோ, அப்போ வீட்டுக்கு வந்துரு. அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துரு. சரி. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். எழுதிட்டீங்களா இந்த லெட்டர்? am I audible? எழுதிட்டேன் மேம். ஓகே. இந்த ரெண்டு லெட்டருக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்ல? மாக்கும் மூக்கும் இல்ல மேம். மே லெட்டர். ஹிரகானா மே. நான் சொன்ன மாதிரி இன்னொரு லெட்டர் இருக்கு ஹிரகானால. இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் நான் கம்பேர் பண்ணி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். இது நூ லெட்டர், இது மே லெட்டர். சுழிச்சா அது நூ, சுழிக்கலன்னா அது மே. ஞாபகம் இருக்கா? இந்த லெட்டர் மே. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் இப்படி சுழிச்சு வரணும். கீழே சுழிச்சிட்டோம்னா அந்த லெட்டர் வந்து நூ லெட்டர். சுழிக்காம இருக்கு, அதனால இது மே லெட்டர். ஹிரகானா மே. ஸோ நீங்கள் லெட்டர்ஸ் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா அந்த லெட்டர் வந்து ஹிரகானாவா கத்தகானாவா நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லெட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே மேம். இந்த லெட்டர் எழுதிட்டீங்களா? எஸ் மேம். கத்தகானா மே பார்ப்போம். கத்தகானா மே. இந்த லெட்டர் வெறும் அந்த இந்த செகண்ட் ஸ்ட்ரோக் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் போட்டா அது என்ன லெட்டர்னு பாருங்க. கத்தகானால லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். கத்தகானா லெட்டர் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் வந்தா அது ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர்? நோ லெட்டர். கத்தகானா நோ இருக்கா? ஜஸ்ட் இந்த ஒரு லைன் மட்டும் வந்து அது நோ லெட்டர். அதுல நடுவுல ஒரு சின்ன லைன் வந்துச்சுன்னா அது வந்து மே லெட்டர். கத்தகானா மே லெட்டர். சோ இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு கம்பேரிசன் வச்சு படிச்சாதான் ஞாபகம் இருக்கும். புரியுதா? ஓகே. ஓகே. எழுதிட்டீங்களா இந்த லெட்டர்? இல்ல மேம். எழுதிட்டேன் மேம். ஓகேடா. ஹிரகானா மோ லெட்டர். மோ. மா முடிச்சிட்டோம், மீ முடிச்சிட்டோம், மூ முடிச்சிட்டோம், மே முடிச்சிட்டோம். இப்போ மோ லெட்டர். மோ லெட்டர் வந்து ஷீ லெட்டர் போட்டோமா? ஹிரகானா ஷீ. ஷீ எப்படி எழுதியிருப்போம் பாருங்க.
ஜஸ்ட் ஜே மாதிரி வரும், ஜே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஜே போட்டோமா ஷீ லெட்டர், அதுல நடுவுல 2 லைன், இந்த லைன் மேல 2 லைன் போட்டா அது வந்து மோ லெட்டர். மோ லெட்டர் மேல 2 லைன் போட்டிருக்காங்களா, இது மோ லெட்டர், ஹிரகானா மோ. எழுதிட்டேன். நெக்ஸ்ட் கத்தகானா மோ, அதே மாதிரி தான் இருக்கும், பட் சின்ன டிஃபரன்ஸ். இங்க பாருங்க, இது கத்தகானா மோ. ஜே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வந்து இது, செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து இது, தேர்ட் ஸ்ட்ரோக் வந்து இந்த சுழிவு. அதே மாதிரி தான் இருக்கும், மேல போகாது, மேல இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. புரியுதா, டிஃபரன்ஸ் தெரியுதா? பிளஸ் இந்த 2 லைன் போடும்போது அதுல அந்த 2 லைனும் ஈக்குவலா இருக்கும் சைஸ்ல. இது இதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. இதான் கத்தகானா மோக்கும் ஹிரகானா மோக்கும் உள்ள டிஃபரன்ஸ். எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன். மா ரோ முடிஞ்சிருச்சு, மாமி மூ மேமோ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யாரோ. இந்த சீரீஸ்ல அதாவது இந்த லைன்ல வந்துட்டு 3 லெட்டர்ஸ் தான் இருக்கும். யா யூ யோ 3 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஹிரகானால 3 லெட்டர், கத்தகானால 3 லெட்டர், யாரோல வந்து மொத்தம் 6 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஹிரகானா யா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், இந்த சுழி இது இப்போ இந்த மாதிரி சுழிக்கிற மாதிரி ஒரு லெட்டர் நம்ம பார்த்தோம். என்ன லெட்டர் இது? ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் பார்த்தோம் ஹிரகானால. சூ லெட்டர், ஆமா கரெக்ட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரோக் போட்டுட்டு செகண்ட் ஸ்ட்ரோக் இந்த டிராப் மாதிரி இருக்கு, இந்த குட்டியா போடணும், இது ரொம்ப அது மேல குட்டியா இருக்கணும். தேர்ட் லைன் இந்த இது மேல இது பெருசா யா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இது அந்த சூ லெட்டர், நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரோக் அந்த டிராப் மாதிரி அது மேல போடணும். தேர்ட் ஸ்ட்ரோக் வந்து இந்த நீட்டா இந்த லைன் போடணும். இது யா, ஹிரகானா யா. எழுதிட்டீங்களா? கத்தகானா யாக்கும் ஹிரகானா யாக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸா இருக்கு. அந்த மேல அந்த டிராப் மாதிரி செகண்ட் ஸ்ட்ரோக் போட்டிருக்கோம் தெரியுமா, அந்த ஸ்ட்ரோக் வந்து கத்தகானா யாக்கு மேல வராது. இங்க பாருங்க, அதே மாதிரிதான் இருக்கும். இந்த சுழிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க அதை சுழிச்சு கூட போடலாம் இந்த லைனை. அந்த செகண்ட் டிராப் வராது, செகண்ட் ஸ்ட்ரோக்கா இந்த பெரிய லைன் வந்து போடுறோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஹிரகானா யாக்கும் கத்தகானா யாக்கும். இந்த லைன் கொஞ்சம் சுழிச்சும் வரலாம், நீங்க ஃபர்ஸ்ட் யா எழுதுன மாதிரி சுழிச்சும் வரலாம். ஓகேவா? என்ன சொல்றேன்ட்டு. செகண்டா இந்த லைன் போட்டுறணும், அந்த சின்ன டிராப் வந்து கத்தகானா யாக்கு வராது. எழுதியாச்சுங்க. ஹிரகானா ஹிரகானா யூ லெட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இப்படி வரும், செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து இங்க கீழ இருந்து இப்படி சுழிக்கணும், சுழிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு லைன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்லயே அந்த சுழிக்கிற வரைக்கும் வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இது ஃபுல்லா அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இங்க இருந்து லைன் ஸ்டார்ட் ஆகி சுழிக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து அது மேல இருந்து ஒரு லைன், இது யூ, ஹிரகானா யூ. மேலே ஒரு ஸ்ட்ரோக். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சுங்க. யூ பார்ப்போம். இது கத்தக்கான யூ. ஜஸ்ட் இப்போ இந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாம இருந்தா ஒரு லெட்டர் இருக்கும் கத்தக்கானால. என்ன லெட்டர் பாருங்க, இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருந்தா அது ஒரு லெட்டர். கா ரோல பாருங்க, கா கி கு கே கோ, அதுல எந்த லெட்டர்னு பாருங்க. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகாம இருந்தா அது ஒரு லெட்டர். கோ லெட்டர் இருக்கா, இங்க பாருங்க கோ இருக்கா. சோ இதுல ஒரு சின்னதா அந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அது வந்து யூ லெட்டர், கத்தக்கான யூ லெட்டர். தெரியுதா? அந்த சின்ன எக்ஸ்டென்ஷன் தான் அந்த 2 லெட்டருக்கான டிஃபரன்ஸ். இது கத்தக்கான யூ. எழுதிட்டீங்களா? ஹிரகானா யோ பார்ப்போம். யா முடிஞ்சிச்சு,
யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் யோ. இது யோ லெட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இந்த சின்ன லைனிங். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரோக் மேல இருந்து ஆரம்பிச்சு கீழே சுழிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக். இது ஹிரகானா யோ. இந்த லைனை தாண்டி இந்த சின்ன லைன் வந்து வரக்கூடாது. ஓகேவா? எழுதியாச்சு. ஓகேவா? கத்தக்கானா யோ. ஜஸ்ட் 3 அந்த இ லெட்டர் இருக்குல்ல இங்கிலீஷ்ல, அதை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக், அது மூணுத்தையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரோக். அந்த மாதிரி புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல இது சேர்ந்து வந்துடும். செகண்ட் ஸ்ட்ரோக், தேர்ட் ஸ்ட்ரோக். எழுதியாச்சு. கத்தக்கானா யோ. ஓகே ஓகே. யா யூ யோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரா. தமிழ்ல எப்படி ப்ரொனன்சியேஷன் சொல்றோமோ அதே மாதிரி தான் இதுலயும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ரா ரி ரூ ரே ரோ, அவ்வளவுதான். ப்ரொனன்சியேஷன்ல எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது இந்த ரோல. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஹிரகானா ரா. இது சின்ன டிராப் மாதிரி வருது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து 5 போடுற மாதிரி இருக்கும். 5ல அந்த லைன் இல்லாம போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரா. ஹிரகானா ரா. எழுதியாச்சு. கத்தகானா ரா. கத்தகானா ரா வந்து மேல இந்த சின்ன லைன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து ஃபுல் லெட்டர் போட்டுருப்போம் தெரியுமா கத்தகானால. மேல ஒரு லைன் போட்டா மேல ஒரு லைன் போட்டா அது வந்து ரா. கத்தகானா ரா. ஓகேவா? இப்படிதான் ஞாபகம் வச்சு படிக்க முடியும், இல்லனா கஷ்டம். எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. ஓகே. 3 லெட்டர் பார்ப்போம். நான் வந்து உங்ககிட்ட லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன், ஒரு லெட்டர் வந்து ஹிரகானாலே கத்தகானாலே ஒரே மாதிரி இருக்கும் அப்படி. எந்த லெட்டர் இது? ஹிரகானாலும் சரி கத்தகானாலும் சரி ஒரே மாதிரி தான் எழுதுவோம் அப்படின்னு. எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம அந்த லெட்டர் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டுத்துலயுமே அப்படின்னு. ஹே லெட்டர் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ். இந்த லெட்டர் வந்து ஹிரகானாலே கத்தகானாலே ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும்ட்டு. ஆமா மேம். அதே இந்த லெட்டர் மாதிரியே 3 லெட்டருக்கும் சேம் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஹிரகானாலையும் கத்தகானாலே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 2 லெட்டர்ஸ் மட்டும் தான் ஹிரகானா கத்தகானால சேமா இருக்கும். வேற எந்த லெட்டர்ஸும் இந்த மாதிரி சேமா வராது. எந்த டிஃபரன்ஸுமே இல்லாம பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி ஹிரகானாலே கத்தகானாலே இருக்கிறது இந்த 2 லெட்டர் மட்டும் தான். ஒன்னு வந்து ஹே, இன்னொன்னு வந்து ரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் சின்னதா இருக்கணும், செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து லென்த்தா இருக்கும், வளைஞ்சு வரணும். ஹிரகானா ரி அண்ட் கத்தகானா ரி ரெண்டுமே இதுதான். நெக்ஸ்ட் ஹிரகானா ரூ. 3 லெட்டர் கொஞ்சம் லென்த்தா வந்து இங்க சுளிக்கிற மாதிரி வரணும். 3 லெட்டர் இந்த ஸ்ட்ரோக் சின்னதா இருக்கணும், இங்க லென்த்தா வந்து இங்க சுளிச்சு போடணும். ஏன்னா இன்னொரு லெட்டர் இருக்கு ஹிரகானால, இங்க சுளிக்காம இருக்கா. சோ சுளிக்காம விட்டா அது வந்து ரோ ஆயிடும். சுளிச்சு போட்டாதான் அந்த லெட்டர் வந்து ரூ. டிஃபரன்ஸ் புரியுதா? ஓகே. இது ரூ லெட்டர், ஹிரகானா ரூ. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சு. ஓகே. இப்ப கத்தகானா ரூ பாப்போம். இப்படி வரணும். செகண்ட் ஸ்ட்ரோக் வந்து இப்படி, இந்த லைன் இப்படி ஸ்லாண்டிங்கா வரணும். இது ஸ்ட்ரெயிட் லைன். இது கூட மேல எப்படி போகணும், மேல சுழிச்சு போகணும். இது ரூ. கத்தகானா ரூ. ரே. ஹிரகானா ரே. ரே லெட்டர் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரோக்கு ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன்ல இசட் மாதிரி சின்னதா போட்டு மேல வரைக்கும் கொண்டு போயிட்டு சி மாதிரி வரணும். கீழே இப்படி வரணும். ஜஸ்ட் பாதியில வைக்கிற மாதிரி வரணும். ஸோ இது இருக்கணும். ஓகேவா? இது இருந்தாதான் இந்த லெட்டர் வந்து ரே. இதே ரெஃபரன்ஸ் இன்னும் 2-3 லெட்டர் இருக்கு. நான் அன்னைக்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வா லெட்டர் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறமா நே லெட்டர் சொல்லியிருந்தேன். 3 அதே ரெஃபரன்ஸ்ல இருக்கும். ஒரு லைன் போட்டு ஜெட் மாதிரி போட்டு இந்த மாதிரி வந்து சுழிச்சோன்னா அது வந்து நே. சுளிக்காம விட்டு அந்த ரவுண்டோட அப்படியே விட்டோம்னா அது வா லெட்டர். இந்த இடத்துல மேல வரைக்கும் கொண்டு போயிட்டு சி மாதிரி கொண்டு வரும். அப்படி வந்தா இது வந்து ரே.
இந்த 3 லெட்டருக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வச்சு படிங்க. ம். இது ஹிரகானா ரே. எழுதிட்டீங்களா? இல்ல மேம் இல்ல. எழுதுங்க. எழுதியாச்சு மேம். கத்தக்கானா ரே. கத்தக்கானா ரே வந்து நம்ம ரூல் லெட்டர் போட்டிருப்போம்ல, அதுல இந்த சின்ன லைன் வராம இருந்தா அது ரே. டிஃபரன்ஸ் பாருங்க. ரூல் லெட்டர் போட்டிருக்கோமா, அதுக்கு முன்னாடி அந்த சின்ன லைன் வந்து இங்க வரல. இதுதான் இந்த 2 லெட்டருக்கான டிஃபரன்ஸ். அந்த முன்னாடி இருக்க அந்த லைன் போடாம இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக். இது வந்து ரே. கத்தக்கானா ரே. எழுதிட்டீங்களா? ஹிரகானா ரோ. ரோ லெட்டர் வந்து 3 மாதிரி இருக்கும், சுழிக்காம வரணும்னு சொல்லியிருக்கேன். சுழிச்சு போட்டா என்ன லெட்டரு? ரோ. எழுதிட்டீங்களா? இல்ல மேம். எழுதுங்க. எழுதியாச்சு. கத்தக்கானா ரோ. பாக்ஸ் மாதிரி வரும், ஸ்கொயர் மாதிரி வரும். இது ரோ. கத்தக்கானா ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் இங்க இருந்து இங்க வரைக்கும் அப்படியே இங்க ஜாயின் ஆகி வந்துடும். இது தேர்ட் ஸ்ட்ரோக். எழுதியாச்சு. ஸோ ராரி ரூ ரே ரோ இந்த கம்ப்ளீஷன் முடிஞ்சிருச்சு. அந்த ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோ. ஹிரகானா அண்ட் கத்தக்கானால இது லாஸ்ட் ரோ. பா ஓ இன் as I said இந்த யா ரோ மாதிரி 3 லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஹிரகானாலே 3 லெட்டர்ஸ் தான், கத்தக்கானாலே இந்த ரோல 3 லெட்டர்ஸ் தான். ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்கும் இந்த ரோல. ஓகேவா? XYZ மாதிரி. என்னடா லாஸ்ட் XYZ மாதிரியா? அப்படி இல்லடா. லைக் இங்கிலீஷ் லெட்டர்ஸோட கம்பேர் பண்ண முடியாது நம்ம இதை. தமிழ் சீரீஸ் கூட தான் கம்பேர் பண்ண முடியும். ப்ரொனன்சியேஷன் ஓகே சரி. ஸோ இது வந்து கான்சனன்ஸ் XYZ மாதிரி தான், பட் அது சவுண்ட்ஸ் அந்த மாதிரி வராது. ஹிரகானா வா லெட்டர் as I said ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இது, செகண்ட் ஸ்ட்ரோக் Z மாதிரி வந்து இந்த இடத்துல சுழிச்சு வரணும். இந்த இடத்துல நம்ம சுழிச்சு போட்டா அது என்ன லெட்டர் ஆயிடும்? ரே. நே லெட்டர் ஆயிடும். நே. நே. இங்க பாருங்க, மேல வரைக்கும் போயிட்டு சி வந்தாதான் அது ரே. சி மாதிரி வரணும். மேல சி மாதிரி வந்தா அது ரே லெட்டர். நே நே. எழுதியாச்சு. இது கத்தக்கானா வா. எந்த லெட்டரோட பார்க்க முடியும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர் நம்ம வந்து ஹிரகானால பார்த்தோம். ஹிரகானாவா கத்தக்கானாலே பார்த்தோம். இல்ல, கத்தக்கானால ஃபர்ஸ்ட் ரோல பாருங்க, ஊ லெட்டர்னு ஒன்று இருக்கு. இந்த லெட்டருக்கு மேல இந்த சின்ன ஸ்ட்ரோக் இல்லைன்னா அது கத்தக்கானா வா லெட்டர். செகண்ட் ஸ்ட்ரோக் கூட இந்த லைன் ஜாயின் ஆகி வந்துடணும். வா லெட்டருக்கும் ஊ லெட்டருக்கும் இதான் டிஃபரன்ஸ். எழுதியாச்சு. ஓ. ஓ ப்ரொனன்சியேஷன் ஓ. ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொனன்சியேஷன் தான், ஆனா வேற வேற மாதிரி எழுதுவோம். இங்க பாருங்க, இதுவும் ஓ தான். ஃபர்ஸ்ட் ரோல பார்த்தோம்ல, இந்த லெட்டரும் ஓ தான், இந்த லெட்டரும் ஓ தான். எழுதும் போது வேற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இந்த ஓ வந்து மோஸ்டா கிராமர்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. கிராமர் பார்ட்டிகல் இந்த ஓ.
ஸோ கன்ஃபியூஷன் இருக்கு அது படிக்கும்போது. இதோட ப்ரொனன்சியேஷன் ஓ, அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் ஹெச் மாதிரி வரும், தேர்ட் ஸ்ட்ரோக் அதுக்கு மேலே சி மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் ஸ்மால் ஹெச் மாதிரி வரும், தேர்ட் ஸ்ட்ரோக் அதுக்கு மேலே சி மாதிரி வரும். ஓ ஓ. நெக்ஸ்ட் கத்தக்கான ஓ. ஃபூ லெட்டர் போட்டிருப்போம் தெரியுமா, கத்தக்கான ஃபூ. அந்த லெட்டர் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரோக் நடுவில் ஆட் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். கத்தக்கானா ஓ. ஃபூ லெட்டர் நடுவில் ஒரு லைன். ஆனா ஸ்ட்ரோக் ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் லைன் இது, செகண்ட் லைன் இது, தேர்ட் லைன் இது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஃபூ லெட்டர்ல ஒரு ஸ்ட்ரோக்னு சொல்றேன். ஓகேவா? ஹிரகானா இன் லெட்டர். லாஸ்ட் லெட்டர் ஒரு சீரிஸ் வந்து தமிழ் மாதிரி ராரி ரூ ரேரோ அந்த மாதிரி ஆர்டராலாம் இருக்காது. இந்த சீரிஸோட ப்ரொனன்சியேஷன் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வா ஓ இன். லாஸ்ட் சீரிஸ் மட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும், வா ஓ இன், இதான் ப்ரொனன்சியேஷன். ஸோ இன் லெட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிரகானா இன் வந்து ஹெச் மாதிரி இருக்கும், ஹெச்சை வந்து கர்சிவா எழுதுற மாதிரி இருக்கும். இன் லெட்டர் இன். கத்தக்கானா இன். கத்தக்கானா இன் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், 2 லெட்டரோட கம்பேர் பண்ணி. ஒன்னு வந்து சோ. இந்த இடத்துல ஸ்ட்ரோக் ஆர்டர் எப்படி இருக்கும்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ரோக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக், செகண்ட் ஸ்ட்ரோக் அந்த லைன்ல இருந்தே மேல அது கூட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இது சோ, அந்த மாதிரி வந்தா இது சோ. இந்த ஸ்ட்ரோக்ல இருந்தா இது சோ. ஸோ இன் லெட்டர் வந்து ஸ்ட்ரோக் வந்து கீழ இருந்து ஆரம்பிக்கும். செகண்ட் லைனோட ஸ்ட்ரோக் வந்து கீழ இருந்து ஆரம்பிக்கிறதுனால மேல இந்த ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது, அந்த ஒரே லைன்ல இருந்து வர மாதிரி இருக்காது. அப்படி வந்துச்சுன்னா அது இன் லெட்டர். ஸ்ட்ரோக் பார்க்கும் போதே தெரியும் அந்த 2 லெட்டரோட டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் இங்க வருது, செகண்ட் ஸ்ட்ரோக் இங்க இருந்து முடிஞ்சிடுது, அந்த லைன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போகல. லாஸ்ட் லெட்டர். ஓகே, இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு பேர் வந்து டக்குத்தன் சொல்லுவாங்க, டக்குத்தன் ஹந்தக்குத்தன் சொல்லுவாங்க. பட் அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொனன்சியேஷன் வந்து இப்ப நான் சொல்லி கொடுத்த ஹிரகானா லெட்டர்ஸ்லயே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஆ லெட்டர் ஆ ரோஸ் இருக்கு, காக்கி குக்கேகோ, சாஷி சுசிசோ, அந்த மாதிரி அந்த ரோஸ்லயே உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொனன்சியேஷன் வந்து வந்துருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் நமக்கு தேவைப்படும். இந்த ஜா எப்படி சொல்லணும், கா எப்படி சொல்லணும், ஜா எப்படி சொல்லணும், டா எப்படி சொல்லணும், இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் இந்த சீரீஸ்ல வராததுனால நம்ம இந்த லெட்டர்ஸை வச்சு அந்த லெட்டர்ஸை வந்து டிரைவ் பண்ணிப்போம். எப்படின்னா, இப்ப ஹிரகானா காரோ இருக்கா, காக்கி குக்கே கோ, இந்த ரோ இருக்கா, இந்த ரோ மட்டும் பாருங்க, காக்கி குக்கே கோ இருக்கா. இந்த ரோல இருந்து நம்ம அதுக்கு மேலே ரெண்டு லைன் ஆட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, கா லெட்டர் இந்த லெட்டர் கம்பேர் பண்ணுங்க நீங்க எழுதுனதை வச்சு. கா லெட்டர்ல என்ன வரும், நீங்க இந்த ஸ்ட்ரோக் போட்டிருப்பீங்க, இந்த ஸ்ட்ரோக் போட்டிருக்கீங்க, இந்த டிராப் மாதிரி இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் போட்டிருப்பீங்க. கரெக்டா? இது வரைக்கும் மட்டும் தானே போட்டிருப்பீங்க. மேல கூட ஒரு 2 ஸ்ட்ரோக் வருதா. சோ இந்த மாதிரி இந்த கா லெட்டருக்கு மேலே இந்த 2 ஸ்ட்ரோக் ஆட் பண்ணும், இந்த 2 டிராப் மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த லெட்டர் வந்து காவாயிடும். அந்த ப்ரொனன்சியேஷன் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம். கா லெட்டரை வந்து கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அந்த மாதிரி. சோ அந்த ரோ ஃபுல்லாவே அந்த 2 ஸ்ட்ரோக் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி ஆகும்னா கா கி கு கே கோன் ஆகும். கா வந்து காவாயிடும், கி வந்து கி ஆயிடும், கு வந்து கு ஆயிடும், கே வந்து கே ஆயிடும், கோ வந்து கோ ஆயிடும். சோ அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும், நல்லா பாருங்க, அப்படியே தான் இருக்கும். மேல அந்த 2 லைன் வந்து ஆட் ஆயிருக்கும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். புரியுதா? எதுக்காக இப்படி சொன்னீங்க மேம்? எதுக்காக இப்படி யூஸ் பண்றாங்க சொன்னீங்க? இந்த கா கி கோ. இப்போ நமக்கு தமிழ்ல வந்துட்டு கா வந்து ஒரு இடத்துல இப்ப கல் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அந்த கல்லுன்னு அப்படியே சொல்லிடுவோம். இன்னொரு இடத்துல காகம், ஒரு ஃபர்ஸ்ட் காக்கு வந்து நான் கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணேன், இந்த செகண்ட் காக்கு வந்து நான் கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்றேன். காகம் கான்னு ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னா தமிழ்ல எந்த இடத்துல கா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், நம்ம படிக்கும் போதே அதை we are used to it. நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அந்த லெட்டர்ஸ் அந்த வேர்டை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஜாப்பனீஸ்ல வந்துட்டு கா எங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கா எங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு தனித்தனி வேர்டு வச்சிருக்காங்க. அந்த தனித்தனி லெட்டர்ஸ் தான் இது.
சோ கானா இதுதான் கா. கானா அந்த கா லெட்டருக்கு மேல 2 லைன் இருந்துச்சுன்னா அது கா. அந்த மாதிரி தனித்தனி லெட்டர்ஸ் இருக்கு. புரியுதா? இந்த லெட்டர் கா லெட்டருக்கு மேல 2 லைன் இருந்துச்சுன்னா அது கான்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சிரும். புரியுதா? தம்பிக்கு புரிஞ்சுதா? தம்பி பேர் என்னடா? அஸ்வத் மேம். அஸ்வத். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா அப்பவே ஸ்டாப் பண்ணி கேளுங்க, நான் திருப்பி கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே மேம். சோ இந்த ரோ அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு லெட்டரா வைக்கிறேன். கா லெட்டர். கா லெட்டருக்கு மேல 2 ஸ்ட்ரோக் வந்திருக்கு, சின்னதா வந்திருக்கு. இந்த லைனை விட இந்த லைன் சின்னதா வரணும். இந்த 3rd ஸ்ட்ரோக் வரைக்கும் மட்டும் தான் அது கா லெட்டர். இந்த 4th ஸ்ட்ரோக் 5th ஸ்ட்ரோக் ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து கா லெட்டர். அந்த 2 லைன் சின்னதா ஆட் பண்ணிட்டோம்னா அது கா லெட்டர். மேம் சொல்லுடா. மேம் இப்ப ஜாப்பனீஸ் இப்ப எதுக்கெல்லாம் மேம் யூஸ்ஃபுல் இப்ப லேர்ன் பண்ணா? லேர்ன் பண்ணா நிறைய கம்பெனிஸ்ல வந்துட்டு என்ன லெவல்ஸ் வரைக்கும் நீங்க முடிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிபிகேஷன்ஸ் வச்சு இப்போ நீங்க லாங்குவேஜ் இன்டர்பிரினரா ஆகலாம், லைக் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் இருக்கு. ஆர் நீங்க வந்து ஜப்பான் போய் அங்க வந்து டெக்னிக்கல் ரோல்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா லாங்குவேஜ் சர்டிபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஏன்னா அங்க வந்து இந்த லாங்குவேஜ் சர்டிபிகேஷன் JPLT ன்னு சொல்லியிருந்தாரு, அது ஜாப்பனீஸ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் டெஸ்ட் சொல்லிட்டு. இப்போ நான் சொல்றேன்டா, 2 எக்ஸாம் இருக்கு ஜாப்பனீஸ் பொறுத்த வரைக்கும். ஒன்னு வந்து JLPT ன்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? சோ அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து மந்த்லி ட்வைஸ் தான், ஐ மீன் இயர்லி ட்வைஸ் தான் வந்து நடக்கும். 2 மாசம் நடக்கும். ஜப்பான் கவர்மெண்ட் வந்து இங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் அது. ஓகேவா? ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் வந்து இங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் அது. JLPTன்றது இங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம் அந்த கவர்மெண்ட் வந்து. ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா மேம் அது? இல்ல ஆஃப்லைன்டா, நம்ம டைரக்டா சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதணும். இன் பர்சன் போய் எழுதணும். வருஷத்துக்கு 2 வாட்டி தான் நடக்கும். ஒன்னு வந்து ஜூலை மந்த்ல நடக்கும், இன்னொன்னு வந்து டிசம்பர் மந்த்ல நடக்கும். ஆனா ப்ரியரா 4 மாசத்துக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். क्वेश्चंस எப்படி இருக்கு? MCQவா ஆர் எப்படி மேம்? ஃபுல்லாவே MCQ தான்டா. நீங்க எதுவுமே எழுதுற மாதிரியே இருக்காது. ஃபுல்லா அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து அந்த MCQ ஒரு எப்படி சொல்றது, மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஷேடிங். ஆப்ஷன்ஸ் வந்து ஷேடிங் மாதிரி இருக்கும். சோ ஆப்ஷன்ஸ் லைனா ரவுண்டா கொடுத்துருவாங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதோ நீங்க அதை ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். பென் சுத்தமா அலௌட் இல்ல, எல்லாமே பென்சில்ல தான் நீங்க மார்க் பண்ணணும். இன்க்ளூடிங் யுவர் நேம் நீங்க பென்சில்ல தான் எழுதணும். ஓகே. இந்த மாதிரி தான் JLPT. இன்னொரு எக்ஸாம் வந்து NATன்னு ஒன்று இருக்கும். NATம் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லுவாங்க. ஓகேவா? அது மந்த்லி நடக்கும். மந்த்லி நடக்கும். நீங்க எப்ப வேணா அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அதுவும் MCQ தான் ஃபுல்லா. இதே ஃபார்மட் JLPT ஃபார்மட்ல தான் அப்படியே இருக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். நீங்க எதை வந்து ஏன் 2 எக்ஸாம் இருக்குன்னா, JLPT வந்து ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம். சோ அந்த சர்டிபிகேஷன் வந்து வேர்ல்ட் வைட் அப்ளிகபிள். நீங்க எங்க வேணா அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம், இந்தியாவை தாண்டி. இந்தியாலயும் வேல்யூ இருக்கு, இந்தியா தாண்டியும் வேல்யூ இருக்கு JLPT. NAT வந்து நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்தியா விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. இந்தியாக்குள்ள வச்சு நீங்க எங்க வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த சர்டிபிகேஷன் வேல்யூபிளா இருக்கும். பட் இந்தியா தாண்டி நீங்க எங்கேயாவது ஏன் ஜப்பானுக்கே போகணும்னாலும் நீங்க JLPT இருந்தாலும் போக முடியும், NAT இருந்தா போக முடியாது. இப்போ நார்மல் அந்த சர்டி வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, டெக்னிக்கல் சைடு. ஹர்ஷன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா மேம்? இப்ப கேக்குதுடா. இப்ப டெக்னிக்கல் சைடு டெவலப் பண்ணாம லைக் வந்து நான் இந்த NAT எக்ஸாம் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்ற சர்டிபிகேட். அஸ்வத் வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா. ஏன் வாய்ஸ் பிரேக் ஆகுதா மேம்? ஆமா, உங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. இப்ப கேக்குதா மேம் ஒழுங்கா? 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கீங்களா? ஆமா மேம். ஆமா, வேற ரூம்ல இருக்கா, நான் வேற ரூம்ல இருக்கேன். ஓகே ஓகே. அதான் மேம், இப்போ நான் இந்த NAT டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா அதை வச்சே வந்து நான் ரோல்ஸ்க்கு வந்து IT கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ டெக்னிக் ஒரு லெவல் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இந்த ரோலுக்கு வந்து இருடா, இந்த ரோலுக்கு இப்ப அவங்க இப்போ வேலை தேடிட்டு இருக்க அந்த டெக்னிக்கல் ரோலுக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. சில ரோல்ஸ்க்கு வந்து 2 லெவல் முடிக்க சொல்லிருப்பாங்க, சில ரோல்ஸ்க்கு 3 லெவல் முடிக்க சொல்லிருப்பாங்க, ஜாப்பனீஸ் லெவல். சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணலாம்.
டெக்னிக்கல் ரோல் சரி டெக்னிக்கல் சைடே இல்ல. இது மட்டும் வச்சு நம்ம வந்து ரோல்ஸ் இருக்கா மேம்? ஜாப்பனீஸ் மட்டும் நீங்க வச்சு. இது மட்டும் வச்சு நீங்க பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டிரான்ஸ்லேட்டர் ரோல்ஸ்க்கு போலாம். லாங்குவேஜ் என்டர்பிரினர் ரோல்ஸ்க்கு ம். போலாம். அந்த மாதிரிலாம் ம். இருக்கு. டிரான்ஸ்லேஷன் ஒர்க்லாம் நிறையவே இருக்கு ஐடி ரோல்ஸ்க்கு. ம். ம். கம்பெனிஸ் மோஸ்டா ப்ரிஃபர் பண்றதும் அதுதான். ஏன்னா கிளைண்ட்ஸ் ம். வந்து ம். கிளைண்ட்ஸ்னு சொல்லும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து மட்டும் வர போறது இல்ல. பல கண்ட்ரில இருந்து ம். பல ரோல்ஸ்க்காக வருவாங்க கிளைண்ட்ஸ். ஸோ அதுக்கேத்த ம். மாதிரி ம். லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ரோல்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்க நல்லா பேச கத்துக்கிட்டீங்கன்னா லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ரோலா ஐடி கம்பெனில போலாம். ஓ ஓகே மேம். ஓகே. புரியுதா? ஓகே மேம். பிளஸ் இன்னும் நிறையவே ரோல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறீங்க அனிமே பாக்குறீங்க இல்ல மூவி பாக்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஜாப்பனீஸ் மூவியை பார்த்துட்டு நீங்க சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்ல குடுக்குற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி, ஸோ அதுக்கு நீங்க ஒர்க் ம். பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ரோல்ஸ் இருக்கு ஐடில. ம். நிறையவே ரோல்ஸ் இருக்கு. ஓகே 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 ஓகே. லெட்டர்ஸ் போதுமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ் லெட்டர்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? இது வரைக்கும் நெக்ஸ்ட். லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே மேம். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் நீங்க தரோவா படிச்சாதான் இந்த லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஜஸ்ட் அந்த 2 லைன் ஆட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. இந்த லெட்டர்ஸ்ல அந்த 2 டிராப் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணனும். அவ்வளவுதான் மட்டும் தான் ஆட் அவ்வளவுதான். பண்ணிருக்காங்க. ஆமா இந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாவே இங்க இருந்து வரதுதான். ம். ரைட் சைடுல இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே இது தெரிஞ்சாதான் ஆமா. உங்களுக்கு அது புரியும். ம். ஓகே நீங்க ஓகே. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லெட்டர்ஸ் படிச்சிருங்க. இப்போ நம்ம வந்து greetings பார்க்கலாம். எப்படி வந்து greet பண்ணனும் பார்க்கலாம் ஜாப்பனீஸ்ல. குட் மார்னிங் எப்படி சொல்லணும், குட் ஆஃப்டர்நூன் எப்படி சொல்லணும், குட் நைட் எப்படி சொல்லணும் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ம். குட் மார்னிங் என்ன இருக்கு பாருங்க. はよう。ஒஹாயோ கோசைமாஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ, செகண்ட் லெட்டர் வந்து ஹா. இப்போ நீங்க எழுதிருக்க ஹிரகானா லெட்டர்ஸ்ல நீங்க வந்து தேடுங்க. எங்க இருக்கு ஓ லெட்டர், எங்க இருக்கு ஹா லெட்டர், எங்க இருக்கு ஓ லெட்டர், எங்க இருக்கு. இங்கிலீஷ் இருக்கா இதை வச்சு தேடுங்க. தேடிட்டு அதை எழுதுங்க, ஒரு லெட்டரா எழுதுங்க. ஓ லெட்டர் எழுதிட்டீங்களா தேடி? இல்ல மேம். ஃபர்ஸ்ட் ரோலே வரும் பாருங்க ஹிரகானால. இது ஃபுல்லா ஹிரகானா லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். கட்டகானா லெட்டர்ஸ் இருக்காது. ஹிரகானா லெட்டர்ஸ்லயே பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ ஹிரகானா. ஆர் நீங்க ஜஸ்ட் இப்போ ப்ரொனன்சியேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நான் இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? எழுதுறீங்களா ரெண்டு பேரும்? எழுதுறேன் மேம். ஓ லெட்டர் எழுதுங்க, அதுக்கப்புறம் ஹா லெட்டர் ஹா. ஹெச் தனியா ஏ தனியாலாம் ஒரு லெட்டர் கிடையாதுடா. ஹா ஃபர்ஸ்ட் பிரிச்சு பார்க்க தெரியணும் எந்த லெட்டர் என்னென்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் யோ லெட்டர், அதுக்கப்புறம் ஊ லெட்டர், கோ லெட்டர். இந்த ஜா லெட்டர் வந்து நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல. அதை விட்டுருங்க.
நான் சொல்றத கேட்டுக்கோங்கடா. அப்ப எழுதுங்க. இங்க வாங்க. குட் மார்னிங் as I said, நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி குட் மார்னிங் ஒரே சென்டென்ஸ். பொலைட்டா நம்ம சொல்லனாலும் குட் மார்னிங் தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து கேஷுவலா சொல்லனாலும் குட் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கிரீட்டிங் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பட் வந்து தமிழ்ல நம்ம மரியாதையா சொல்லலாம். காலை வணக்கம், மாலை வணக்கம். அது சொல்லும் போதே வித் ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா தமிழ் வந்து தூய தமிழ்ல நம்ம பேசும்போது அது ரொம்ப மரியாதையா தெரியும். நம்ம பேச பேச அது கேஷுவல் ஆயிடுச்சு. கரெக்டா? அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல வந்துட்டு வித் ரெஸ்பெக்டா பேசுறதுக்கு இந்த தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கேஷுவலா சொல்றது நம்ம தமிழ்ல எப்படி பேசுறோமோ அந்த மாதிரி இருக்கும். சோ 2 விதமா குட் மார்னிங் சொல்லலாம். ஒன்னு வந்து பொலைட்டா சொல்றது, இன்னொன்னு வந்து கேஷுவலா சொல்றது. பொலைட்டா சொல்ற குட் மார்னிங் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஒஹாயோ கோசைமாஸ். ஒஹாயோ கோசைமாஸ். ஓஹாயோ. யோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த அந்த யூ இருக்கா, அந்த யூ கூட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் ஆயிடும். ஒஹாயோ ஒஹாயோ, அந்த ஊ வரைக்கும் ஒஹாயோன்னு ப்ரொனவுன்சியேஷன் வரும். ஒஹாயோ கோசைமாஸ் கோசைமாஸ். மாஸ் இது மாஸ்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். யூ வந்து சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. கோசைமாஸ். சொல்லுங்க ரெண்டு பேரும். ஓஹாயோ கோசைமாஸ். ஒஹாயோ கோசைமாஸ். யோ. ஓஹாயோ கோசைமாஸ். ஒஹாயோ கோசைமாஸ்னா நம்ம வந்து மரியாதையா குட் மார்னிங் சொல்றோம். பொலைட்டா இங்க பாருங்க, பொலைட்டா குட் மார்னிங் சொல்றோம். ஓகேவா? புரியுதா? நம்ம வந்து கேஷுவலா சொல்லணும். அந்த கோசைமாஸ் வேர்ட் இருக்குல்ல, அந்த கோசைமாஸ் வேர்ட் இல்லாம சொன்னா அது கேஷுவலா சொல்ற குட் மார்னிங். இங்க பாருங்க, கேஷுவலா சொல்றது ஜஸ்ட் ஒஹாயோ. ஜஸ்ட் ஒஹாயோன்னு சொன்னா அது கேஷுவலா சொல்ற குட் மார்னிங். எது ரெஸ்பெக்டோட சொல்றது? ஒஹாயோ கோசைமாஸ். ஒஹாயோ கோசைமாஸ். கோசைமாஸ் சேர்த்து சொன்னோம்னா அது ரெஸ்பெக்டோட நம்ம விஷ் பண்றது. ஒஹாயோ கோசைமாஸ் அப்படின்னா ரெஸ்பெக்டோட விஷ் பண்றது. கேஷுவலா சொல்லணும்னா ஜஸ்ட் ஒஹாயோன்னு சொன்னா போதும். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் குட் ஆஃப்டர்நூன் greeting. குட் ஆஃப்டர்நூன் greeting வந்து கொன்னிச்சிவான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கேன். என்னன்னா ஜஸ்ட் அந்த ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ் மேல வந்து நான் என்னோட ஆரோ கொடுத்தேன்னா அது வந்து அதுவாவே ப்ரொனவுன்ஸ் பண்ணும். நீங்க வேணா ஜாப்பனீஸ் ஆசன்ல ப்ரொனவுன்சியேஷன் தெரியும். கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவானா ஹலோன்னு சொல்லுவாங்க. ஹலோக்கும் அதுதான், குட் ஆஃப்டர்நூனுக்கும் அதுதான், அந்த வேர்டு தான். குட் ஆஃப்டர்நூன் ட்ரீட் பண்றதுக்கும் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹலோன்னு சொல்றதுக்கும் இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. கொன்னிச்சிவா. ஜஸ்ட் ஒரு சாங்ல கூட வந்திருக்கும். ஜாப்பனீஸ் சாங் ஒன்று வந்து ரீல்ஸ்ல வைரல் ஆச்சு. கொன்னிச்சிவா சயோனரான்னு ஒரு சின்ன பாப்பா வந்து பாடும். கேட்டிருக்கீங்களா? இல்ல மேம். ஓகே, நான் பார்த்தா உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். கொன்னிச்சிவா கொன்னிச்சிவா கொன்னிச்சிவா. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கோ, செகண்ட் லெட்டர் வந்து இன், அதனால டபுள் இன் வருது, டபுள் என் வருது. அதனால கொன் கொன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கோ, செகண்ட் லெட்டர் வந்து இன். அந்த என் ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் என் வரைக்கும் இன் லெட்டர்ல வந்துருச்சு. தேர்ட் லெட்டர் வந்து நீ. நெக்ஸ்ட் ஃபோர்த் லெட்டர் வந்து சி, சிஹெச்ஐ வரைக்கும் ஒரு லெட்டர். வா வந்து லாஸ்ட் லெட்டர். கொன்னிச்சிவா. ஹலோக்கு இதா greeting, குட் ஆஃப்டர்நூனுக்கு இதா greeting. எழுதிக்கோங்க. கொன்னிச்சிவா. கொன்னிச்சிவா. கரெக்ட். கொன்னிச்சிவா. அதுவாவே சொல்றது உங்களுக்கு கேக்குதா? இல்ல மேம். கொன்னிச்சிவா. சரி, ப்ரொனன்சியேஷன் தெரியுதா? எழுதிட்டு இருக்கீங்க. எழுதிட்டு சொல்லுங்க. எழுதியாச்சு மேம். குட் மார்னிங் எழுதிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் குட் ஈவினிங் greeting. குட் ஈவினிங்க்கும் ஹலோக்கும் பயங்கரமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா குட் ஈவினிங்க்கு என்ன greetings சொன்னோம், ஐ மீன் குட் ஆஃப்டர்நூனுக்கு என்ன greetings சொன்னோம், ஹலோக்கு என்ன greetings சொன்னோம், கொன்னிச்சிவா சொன்னோமா. குட் ஆஃப்டர்நூன் ஐ மீன் குட் ஈவினிங் வந்து கொன்பான்வா. 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 ஃபர்ஸ்ட் கொன் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், அதுக்கப்புறம் பான் ப்ரொனவுன்ஸ் பண்ணனும், அதுக்கப்புறம் வா ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். கொன்பான்வா. கொன்னிச்சிவானா ஹலோ, கொன்பான்வானா குட் ஈவினிங். கொன்பான்வா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. லெட்டர்ஸ் வைஸ் சேமா இருக்கும் சொல்றீங்களா மேம்? ஹலோக்கும் கொன்பான்வான். லெட்டர்ஸ் வைஸ்ல சேமா இருக்காது. நாங்க டிஃபரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் சேமா வரும், லாஸ்ட் லெட்டர் சேமா வரும், நடுவுல இருக்க 2 லெட்டர்ஸ் வந்து வேற.
இது வந்து ஆ இச்சின்னு வரும் ஈச்சி. நடுவுல, இங்க வந்து பானுன்னு ஆ வரும். ஆ சோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது இந்த ரெண்டு வேர்ட், இந்த ரெண்டு கிரீட்டிங் நடுவுல கன்ஃபியூஷனா இருக்கும்னு சொல்றேன். சோ இப்பவே நல்லா பாத்துக்கோங்க. புரியுதா? புரியுதுங்க. கொன்னிச்சிவானா ஹலோக்கும் குட் ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ற கிரீட்டிங், கொன்பான்வா குட் ஈவினிங் யூஸ் பண்ற கிரீட்டிங். அந்த மாதிரி படி. எழுதிட்டீங்களா? இல்ல மேம். எழுதுங்க. எழுதியாச்சு மேம். ஓகேடா. ப்ரொனன்சியேஷன் தெரியுதா? கொன்பான்வாக்கு எப்படி சொல்லணும்? குட் ஈவினிங் எப்படி சொல்லணும்? கொன்பான்வா. கொன்பான்வா. ஓகே. நெக்ஸ்ட் குட் நைட் பாப்போம். நான் குட் மார்னிங்க்கு சொன்ன மாதிரி குட் நைட் கிரீட்டிங்க்கும் பொலைட்டா எப்படி க்ரீட் பண்றோம்னு ஒன்று இருக்கு, கேஷுவலா எப்படி க்ரீட் பண்றோம்னு ஒன்று இருக்கு. ஸோ குட் மார்னிங்க்கும் குட் நைட்டுக்கு மட்டும் இப்போ உங்களுக்கு வந்து பொலைட் கேஷுவல் ரெண்டு டைப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் நைட் குட் ஈவினிங்க்கும் ஹலோ அண்ட் குட் ஆஃப்டர்நூனுக்கும் ஒரே ஒரு க்ரீட்டிங் தான். குட் மார்னிங்க்கும் குட் நைட்க்கும் பொலைட் அண்ட் கேஷுவல் டூ டைப்ஸ் ஆஃப் க்ரீட்டிங் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிறீங்களா? இப்போ குட் நைட் கிரீட்டிங் வந்து பொலைட்டா எப்படி சொல்லணும்னா ஒயா சுமி நசாய். ஓ லெட்டர் ஃபர்ஸ்ட், யா லெட்டர் செகண்ட், சு லெட்டர் தேர்ட். ஒயா சுமி நசாய், ஒயா சுமி நசாய். இதுல ஒயா சுமின் வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த நசாய் வேர்டை விட்டுட்டு நம்ம ஒயா சுமி மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கேஷுவலா குட் நைட் சொல்லுது. ஜஸ்ட் ஒயா சுமின்னு சொன்னோம்னா அது கேஷுவல் வே ஆஃப் சேயிங் குட் நைட் இன் ஜாப்பனீஸ். ஒயா சுமி அப்படின்னா அது பொலைட் மீன்ஸ் ஒயா சுமி நசாய். ஒயா சுமி நசாய். அந்த நசாய் வேர்டை ஆட் பண்ணோம்னா அது வந்து பொலைட்டா மாறிடும். புரியுதா? ஒயா சுமி நசாய், ஒயா சுமி நசாய் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. ஒயா சுமி நசாய், ஒயா சுமி நசாய். குட் குட். ஒயா சுமி மீன்ஸ் casual. Casual way of saying good night. நெக்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்க எனக்கு ஜாப்பனீஸ்ல க்ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்க யூஸ் பண்ணதான் அது வந்து ஞாபகம் வரும். டெய்லி பேசிஸ்ல என்னென்ன வேர்ட்ல கத்துக்கிறீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே மேம். கொன்பான்வா என்ன? ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். கொன்னிச்சிவா. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். இன்னொரு வே ஆஃப் ஹலோ. ஹலோ. ஓகே. ஜஸ்ட் ஒஹாயோன்னு சொன்னேன்னா கேஷுவல் வே ஆஃப் குட் மார்னிங். குட் மார்னிங். ஒஹாயா கோசாயிமாஸ்னு சொன்னேன்னா பொலைட் குட் மார்னிங். ஒயா சுமி. ஒயா சுமி மீன்ஸ் குட் ஈவினிங். வெறும் கேஷுவல் குட் ஈவினிங். குட் ஈவினிங்ல Casual good night. குட் கேஷுவல் நைட். ஏன்னா குட் குட் நைட். ஈவினிங்க்கு வந்து நான் ஒரு வே ஆஃப் க்ரீட்டிங் தான் சொல்லியிருக்கேன். பொலைட்னு சொல்லல, கேஷுவல்னு சொல்லல. குட் ஈவினிங் குட் ஆஃப்டர்நூனுக்கும் ஒரே ஒரு க்ரீட்டிங் தான் இருக்கு. ஆனா குட் நைட்டுக்கு குட் மார்னிங்க்கு ரெண்டு வே இருக்கு, ஒன்னு பொலைட் ஒன்னு கேஷுவல். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயா சுமினா கேஷுவல் வே ஆஃப் சேயிங் குட் நைட். கேஷுவலா நான் குட் நைட்னு சொல்லணும்னா ஒயா சுமின்னு சொல்லுவேன். நான் ஃபார்மலா ரொம்ப பொலைட்டா யார்கிட்ட ஒயா சுமி நசாய் வந்து பொலைட்டா சொல்றது, ஃபார்மலா சொல்றது. ஒயா சுமி நசாய்னா குட் நைட் பொலைட் வே. குட் நைட். ஓகேடா. எழுதிட்டீங்களா? நம்பர்ஸ் பாப்போமா? கிரீட்டிங்ஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம், ஏன்னா ரொம்ப லோட் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா ஈஸியா இருக்கும். இல்ல உங்களுக்கு இதை விடவும் நல்லா நிறைய கிரீட்டிங்ஸை சொல்லி தரணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே சொல்லி தரேன். கிரீட்டிங்ஸே சொல்லி தரேன். கிரீட்டிங்ஸே சொல்லி தரவா? ஓகே. தெரியுதா இங்க லெட்டர்ஸ்லாம்? இங்க லெட்டர்ஸ் தெரியுதாடா? ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒஹாயோ கோசைமாஸ், குட் மார்னிங்கா பொலைட்டா சொல்றதா ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட்ல குட் நைட், குட் மார்னிங் வந்து குட் மார்னிங் வந்து கேஷுவலா சொல்றது இங்க இருக்கு, ஒஹாயோ. கொன்னிச்சிவா, ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சொல்றது இங்க இருக்கு, கொன்னிச்சிவா. இந்த ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். கொன்பான்வா
இது வந்து குட் ஈவினிங். இந்த கிரீட்டிங்கும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒயாசுமி நசாய், இது வந்து பொலைட்டா நைட். சொல்றது குட் நைட், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். நசாய். நெக்ஸ்ட் ஒயாசுமி குட் நைட் நசாய் கேஷ். வந்ததுன்னா அது வந்து ஃபார்மல் தான். ஒயாசுமி வந்து கேஷுவல், குட் நைட் கேஷுவல், கேஷுவல் அப்படி குட் நைட் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 6 கிரீட்டிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா இந்த பேஜ்ல. நெக்ஸ்ட் இந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஹஜிமே மாஷிதே. ஹா லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹா, செகண்ட் லெட்டர் வந்து ஷி ஹஜிமே லெட்டர். மாஷிதே. இந்த லெட்டர் இருக்குல்ல ஷி, இந்த ஷி லெட்டர் இருக்குல்ல ஜே மாதிரி ஹிரகானால போட்டிருப்பீங்க தெரியுதா? லெட்டர்ஸ் பாருங்க, ஷி லெட்டர் இருக்கா, ஹிரகானா ஷி, ஜே மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி ஜே திருப்பி போட்ட மாதிரி. அந்த லெட்டர் மேல 2 ஸ்ட்ரோக் நான் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஆட் பண்ணா அதோட ப்ரொனன்சியேஷன் ஜீனு மாறிடும். அந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம இனிமே தான் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஹிரகானா கத்தக்கானா நீங்க வந்து மாஸ்டர் பண்ணீங்கன்னா தான் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து எடுக்க முடியும். ஷி லெட்டர் மேல அந்த 2 ஸ்ட்ரோக் வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜி. இதை மட்டும் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜி. அதே மாதிரி இங்க கொசைமாஸ் ஜா லெட்டர் இருக்கு. அந்த ஜா லெட்டர் இன்னும் நான் உங்களுக்கு எடுக்கல. இந்த லெட்டர் வந்து சா லெட்டர், சா ஹிரகானா சா எழுதிருக்கீங்களா? ஹிரகானா சா, சா லெட்டர் மேல அந்த 2 ஸ்ட்ரோக் வந்து அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜானு மாறிடும். அந்த மாதிரி நீங்க ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அதர் லெட்டர்ஸும் இது இருக்கு, நான் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேவா? இது ஹஜி மே மா ஷி தே. இந்த ஒரு லெட்டர் செகண்ட் லெட்டரை தவிர மத்ததெல்லாம் உங்களுக்கு ஹிரகானால இருக்கும். ஓகேவா? நல்லா பாருங்க. ஹஜிமே மாஷிதே அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் யாராவது புதுசா மீட் பண்ணும்போது நான் வந்து நைஸ் டு மீட் யூன்னு சொல்லுவேன். ஓகேவா? சோ அந்த கிரீட்டிங் தான் வந்து ஹஜிமே மாஷிதே, நைஸ் டு மீட் யூ, ஹஜிமே மாஷிதே. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராவது மீட் பண்றீங்க அப்படின்னா ஜாப்பனீஸ் கல்ச்சர்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நைஸ் டு மீட் யூ தான் சொல்லுவாங்க. அவங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஹஜிமே மாஷிதே தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஹஜிமே மாஷிதே, ஹஜிமே மாஷிதே அப்படின்னா நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. நைஸ் டு மீட் யூ எப்படி சொல்லுவோம் ஜாப்பனீஸ்ல? ஹஜிமே மாஷிதே. ஹஜிமே மாஷிதே. ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் மேம். ஓகே, இது வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்ற ஃபர்ஸ்ட் கிரீட்டிங் இதுதான். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இப்போ நீங்க யாராவது உங்களுக்கு யார்கிட்டயாவது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸா சொல்லணும், ஹஜிமே மாஷிதே தான் சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கிரீட்டிங்ஸ் முடிச்ச உடனே நான் நம்பர்ஸ் எடுப்பேன், நம்பர்ஸ் எப்படி சொல்லணும் ஜாப்பனீஸ்ல அப்படின்னு. நம்பர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து சொல்லி தருவேன், எப்படி நீங்க வந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களை சொல்லவும் வைப்பேன். ஸோ ஹஜிமே மாஷிதே தான் ஃபர்ஸ்ட் லைன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வர கிரீட்டிங் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனோட லாஸ்ட் லைன். லைக் இப்போ ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை சொல்லி முடிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நைஸ் டு மீட் யூ சொல்லுவேன், அதுக்கப்புறம் என்னோட நேம் சொல்லுவேன், மை நேம் இஸ்ன்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன், ஒர்க் பண்றேனா படிக்கிறேனா அதை சொல்லுவேன், எந்த ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் சில பேசிக் லைன்ஸ் வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லுவோம்ல. லாஸ்ட்ல வந்துட்டு ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ, அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு லைன் சொல்லி முடிக்கணும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? உங்க கூட வந்து ஒர்க் பண்றதை நான் வந்து ரொம்ப கீனா இருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா ஒரு லைன் முடிக்கிறதுக்காக ஜாப்பனீஸ்ல செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இந்த லைன் சொல்லுவாங்க, கிரீட்டிங்காவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? தோ இந்த லெட்டர் வந்து தோ லெட்டர், ஹிரகானா தோ லெட்டர். தோ லெட்டர் பாருங்க எங்க இருக்கு பாருங்க, தா சி சு தே டோ அந்த ரோல வரும் தோ லெட்டர். லாஸ்ட் லெட்டர் தா ரோல லாஸ்ட் லெட்டர் தோ லெட்டர். தோ லெட்டர் இருக்கா? இருக்கு மேம். தோ லெட்டர் மேல அந்த 2 ஸ்ட்ரோக் நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து தோன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். தோ, டூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, தோ தோ. இந்த லெட்டர் வந்து ஊ, ஹிரகானா ஊ லெட்டர் இருக்கும். இந்த லெட்டர் வந்து சோ லெட்டர், சா ஷி சு சே சோ அந்த ரோ இருக்கா ஹிரகானால, அதுல சோ லெட்டர், ஹிரகானா சோ. அதுக்கு மேல 2 ஸ்ட்ரோக் போட்டோம்னா அந்த லெட்டரோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் பார்க்காத லெட்டர்ஸ் கொஞ்சம் இருக்கு. நீங்க வந்து கிரீட்டிங்ஸ் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, லெட்டர்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? தோசோ. ஸோ இந்த வேர்டு வரைக்கும் தோசோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. தோசோ, இந்த 3 லெட்டர் வரைக்கும் தோசோ. தோசோ ப்ரொனன்சியேஷன் புரியுதா? தோசோ சொல்லுங்க. தோசோ. தோசோ. நெக்ஸ்ட் இந்த வேர்டு. இப்போ நமக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸை படிக்கணும் அப்படின்னா வேர்ட் டு வேர்ட் வந்து ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? தெரியும்ல, ஸ்பேஸ் இருக்கும். பட் இங்க ஜாப்பனீஸ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேர்டுக்கு நடுவுல எல்லாம் ரொம்ப ஸ்பேஸ் டிஃபரன்ஸே தெரியாது. நீங்க பாருங்க, ஃபுல்லா அப்படியே எல்லா வேர்ட்ஸும் அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டென்ஸா தெரியாது, வேர்டா தெரியாது, தனியா தெரியாது, ஸ்பெசிஃபிக்கா தெரியாது. இது ஒரு வேர்டு அப்படின்னு நம்மளால வந்து சொல்லவே முடியாது. படிக்க படிக்க தான் அது வந்து நமக்கு தெரியும்.
இப்ப எனக்கு தெரியும் நான் படிச்சிட்டேன்றதுனால எனக்கு வந்து இது தெரியும், இது ஒரு சென்டென்ஸ் வேர்ட் டு வேர்ட் வந்து இருக்கு. தோசோ ஒரு வேர்டு, யோரோஷிக்கு ஒரு வேர்டு, ஒனேகாஷிமாஸ் ஒரு வேர்டு. பட் புதுசா படிக்கிறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். படிக்க படிக்க தெரிஞ்சிடும். இதுல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? இது வந்து ஒரு சென்டென்ஸ். தோசோன்றது ஒரு வேர்டு, யோரோஷிக்குன்றது ஒரு வேர்டு, ஒனேகாஷிமாஸ்ன்றது ஒரு வேர்டு. ஆனா மொத்தமா ஸ்பேஸே இல்லாத மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதா? அதுல ஒன்றும் பயப்பட வேணாம். போக போக உங்களுக்கு வந்து பழகிடும். ஓகேவா? தோசோன்றது ஒரு வேர்டு, யோரோஷிக்கு ப்ரொனன்சியேஷன் பாருங்க. யோ லெட்டர், ரோ லெட்டர். இந்த லெட்டர்ல சுழிச்சா அது என்ன லெட்டர் ஆயிடும்? ரூ லெட்டர் ஆயிடும். சொன்னா ஞாபகம் இருக்கா? சுழிக்கல, இது ரோ லெட்டர். யோரோ, இது ஷீ லெட்டர், இது கூ லெட்டர். ஹிரகானா எல்லாமே ஹிரகானா. யோரோஷிக்கு, தோசோ, யோரோஷிக்கு. ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. தோசோ யோரோஷிக்கு. யோரோஷிக்கு. ஓ, இது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, செகண்ட் லெட்டர் வந்து நே, தேர்ட் லெட்டர் வந்து கா. கா லெட்டருக்கு மேல அந்த 2 ஸ்ட்ரோக் வருது. அப்ப என்னன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? எது தா லெட்டர். கா லெட்டருக்கு மேல இந்த 2 ஸ்ட்ரோக் வந்தா என்னன்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும்? கா. நம்ம இன்னும் எழுதல அதெல்லாம், பட் இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். கா. கா லெட்டர் மேல அந்த 2 லைன் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா கான்னு மாறிடும். சோ கா லெட்டர். இந்த லெட்டர் வந்து இ லெட்டர். ஃபர்ஸ்ட் ரோலே வரும். ஆ இ உ ஏ ஓ, அந்த ரோல இ லெட்டர் இது. இது ஷீ லெட்டர், இது மா லெட்டர், இது சூ லெட்டர். சா ஷி சு, தேர்ட் ரோலே வரும் இந்த லெட்டர், சூ லெட்டர். ஒனேகாஷிமாஸ். ஒனே, ஓனே, ஒனேகாய், ஒனேகாஷிமாஸ். தோசோ, ஒனேகாஷிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். ஒனேகாஷிமாஸ். ஜஸ்ட் ஒரு 5 to 6 டைம்ஸ் இத சொல்லி பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேவா? தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். அப்படின்னா ப்ளீஸ் ட்ரீட் மீ வெல், ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் மீ, ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வொர்க்கிங் வித் மீ. இந்த மாதிரி நிறைய மீனிங் இருக்கு இந்த சென்டென்ஸ்க்கு. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்து சென்டென்ஸா வந்து மீனிங்கா நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? தமிழ் மீனிங் கூட பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். தயவு செய்து எனக்காக கவனமாக இருங்கள், உங்களுடன் பணிபுரிவதில் மகிழ்ச்சி. தமிழ் மீனிங் பார்த்தோம்னா அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது, லைக் அவ்வளோ மீனிங்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்க இங்கிலீஷ்லயே ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. வச்சுக்கோங்க. டெய்லி இதெல்லாம் யூஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்கும். இந்த வேர்ட்ஸ்லாம் ஞாபகம் இருக்கும். எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. குட் மார்னிங் நம்ம எப்படி சொல்லுவோம், குட் நைட் எப்படி சொல்லுவோம், குட் ஈவினிங் எப்படி க்ரீட் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓகேவா? இல்ல மேம்.
எழுதியாச்சு மேம். ஓகே நெக்ஸ்ட் greeting வந்து குட் பை greeting. ஜஸ்ட் ஒரு இப்போ see you பார்க்க திருப்பி அவங்கள பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கு வேற greeting. பார்க்க போறோம் அப்போ சோ see you சொல்ற அந்த greeting வந்து வேறையா இருக்கும். குட் பைனா நீங்க அவங்க திருப்பி பார்க்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி greeting. இதுக்கப்புறம் நீங்க அவங்கள பார்க்கவே மாட்டீங்கன்னா நீங்க குட் பை தான் சொல்லுவீங்க கரெக்டா? அந்த greeting தான் அது. திருப்பி பார்க்கவே மாட்டீங்கன்னு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த greeting வந்து சொல்லுவாங்க ஜாப்பனீஸ்ல. சயோனரா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சா லெட்டர். புக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சுழிச்சு வரும் சா லெட்டர். அந்த ரெண்டு ஸ்ட்ரோக் அப்புறம் கீழே வந்து ஒரே ஒரு டிராப் மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். இப்ப பாருங்க இருங்க. இதோ சா லெட்டர் இருக்கா, ஜஸ்ட் கீழே டிராப் மாதிரி இருக்கா. ஆனா புக்ஸ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சுழிச்சு வரும். அந்த ரெண்டு லைனுக்கு அப்புறமா அந்த கிராஸ் மாதிரி அது கூடவே ஜாயின் ஆகி சி மாதிரி வரும். இந்த மாதிரி தான் சா லெட்டர் வந்து புக்ஸ்ல இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரெண்டுமே கரெக்ட் தான். இன்னும் இந்த லெட்டர் வேற மாதிரி இருக்கு, அந்த லெட்டர் வேற மாதிரி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். புரியுதா? இதுவும் சாதா அதுவும் சாதா. ஆனா புக்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். சில புக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும், சில இதுல இருக்காது, நம்ம எழுதுற மாதிரியே இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் லெட்டர் சா, செகண்ட் லெட்டர் வந்து யோ, தேர்ட் லெட்டர் வந்து உ, நா, ரா. சயோனரா எல்லாமே ஹிரகானா லெட்டர்ஸ். சயோனரா அப்படின்னா குட் பை. இந்த யோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த ஊவும் அந்த யோ கூடவே சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும். ஊ தனியா ப்ரொனவுன்சியேஷன் கிடையாது, அந்த யோ கூடவே சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் ஆயிடணும். சயோனரா சயோனரா சயோனரா. எழுதியாச்சு மேம். ஓகே சயோனரா. சோ இப்ப வரைக்கும் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? குட் மார்னிங் எப்படி சொல்லுவோம்? பொலைட்டா எப்படி சொல்லுவோம் குட் மார்னிங்? ஓஹாயு கோசைமாசு. ஓஹாயோ கோசைமாசு. குட் மார்னிங் வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லணும்னா ஓஹாயு. ஓஹாயோ. ஹலோ எப்படி சொல்லுவோம்? கொனிச்சிவா. குட் ஈவினிங் கொன்பான்வா. ஓகே. குட் நைட் எப்படி கேஷுவலா சொல்லுவோம்? குட் நைட் கேஷுவலா. எப்படி கேஷுவலா? ஆமா ஓயாயு ஓயாசுமி. ஓயாசுமி. அதே ஃபார்மலா சொல்லணும்னா பொலைட்டா சொல்லணும்னா ஓயாசுமி நசாய். ஓயாசுமி நசாய். சோ நசாய்ன்ற வேர்ட் இல்லாம சொல்லணும்னா அது வந்து கேஷுவல் வே ஆஃப் சேயிங் குட் நைட். நைஸ் டு மீட் யூ எப்படி சொல்லுவோம்? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் லைன் இதான் சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஜிமே மஷிடே. ஹஜிமே மாஷிதே. நெக்ஸ்ட் நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து பாசிட்டிவா முடிக்கணும். அதுக்கு ஒரு லைன் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு வொர்க் வித் யூ. அது எப்படி சொல்லுவோம்? டாய் டோசோ ஒராஷிகோ ஒனிகாஷி. யோ டோசோ டோசோ யோரோஷிக்கு ஒரோஷிக்கு ஒனிகாய். யோடா இருங்க. நீங்க வந்து இங்க இங்கிலீஷோட இந்த இங்கிலீஷ் லெட்டர்ஸோட அந்த வேர்ட்ஸை பாருங்க. யோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யோ. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யோரோஷிக்கு யோரோஷிக்கு யோரோஷிக்கு. டோசோ யோரோஷிக்கு ஒனே. இது நீன்னு சொல்லக்கூடாது, நே. ஒனேகாய் ஷிமாஸ். ஒனேகாய் ஷிமாஸ். ஒனேகாய் ஷிமாஸ். நான் சிலபல் படி சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ, நே. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒனே வந்து ஒரு சிலபலா எடுத்துக்கோங்க. காய் வந்து ஒரு சிலபலா எடுத்துக்கோங்க. ஷி வந்து ஒரு சிலபலா எடுத்துக்கோங்க. மாஸ் வந்து ஒரு சிலபலா எடுத்துக்கோங்க. ஒனேகாய் ஷிமாஸ். ஒனேகாய் ஷிமாஸ். அவ்வளவு. சிலபல் வைஸ் பிரிச்சு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்கன்னா வந்துரும், ஈஸியா வந்துரும். டோசோ யோரோஷிக்கு ஒனேகாய் ஷிமாஸ். டோசோ யோரோஷிக்கு ஒனேகாய் ஷிமாஸ். டோசோ ஒரேஷிக்கு டோசோ ஒரேஷ் யோரோஷிக்கு யோரோஷிக்கு ஒனேகாய் ஷிமாஸ். ஒனேகாய் ஷிமாஸ். டோசோ யோரோஷிக்கு ஒனேகாய் ஷிமாஸ். 2 to 3 டைம்ஸ் டெய்லி சொல்லி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். திருப்பி சொல்றேன், பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ குட் பை எப்படி சொல்வோம்? சயோனாரா. சயோனாரானா குட் பை. ஓகே நெக்ஸ்ட் பாப்போம். இப்போ நான் வந்து see you னு கேஷுவலா சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அது வந்து ஜாப்பனீஸ்ல எப்படி சொல்லுவோம்னா ஜானே. ஜா லெட்டர் வந்து இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல, நாளைக்கு தான் நான் சொல்லி தரேன்.
ஷீ லெட்டருக்கு மேல அந்த 2 ஸ்ட்ரோக் போட்டோம்னா அதை வந்து ஜீனு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன்னா. அது கூட இந்த யா லெட்டர் வந்து குட்டியா இருந்ததுன்னா அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஜி பிளஸ் ஆ ஜான் மாறிடும். இப்ப தமிழ்ல வந்து இக்கு பிளஸ் ஆ கானு அந்த காம்பினேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஜாப்பனீஸ்ல காம்பினேஷன்ஸ் இது. ஜி லெட்டர் பிளஸ் யா லெட்டர் வந்து சேர்த்து போட்டோம்னா ஜான் ஆயிடும். புரியுதா? நான் அந்த காம்பினேஷன்ஸ்ல நான் உங்களுக்கு நாளைக்கு தான் எடுக்க போறேன். சோ இப்போ நீங்க வந்து ஜஸ்ட் ஜானேனா சியூ கேஷுவலா சியூன்னு சொல்றது, அந்த கிரீட்டிங் வந்து ஜானேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்பெல்லிங் வைஸ்ல இப்ப ரொம்ப டீப்பா பார்க்க வேண்டாம். நீங்க ஜானேனா கேஷுவலா நம்ம வந்து சியூ சொல்றது அப்படின்னு கிரீட்டிங்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜானே ஜானே அப்படின்னா சியூ, கேஷுவலா நான் சியூன்னு சொல்றது ஜானே. ஜானே சைடுல இதுவும் எழுதிக்கோங்க. இந்த இப்போ நம்ம ஜாப்பனீஸ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது இங்கிலீஷ்ல அப்படியே எழுதுறோம்ல, அதுக்கு பேர் ரொமாஜின்னு சொல்லுவாங்க. ரொமாஜி. இதோ பாருங்க ரொமாஜி. ஓகேவா? ரொமாஜியும் சைடுல எழுதிக்கோங்க. ஜானே ஜானேனா சியூ அப்படி. எழுதிட்டீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து see you tomorrow. இப்போ வந்து கேஷுவலா see you வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஜானேனா கேஷுவலா நான் see youன்னு சொல்றேன். இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்மலா see you வரைக்கும் ஒரு வேர்டா இருக்கும், டுமாரோ வந்து ஒரு வேர்டா இருக்கும். மத்தா மத்தா ரெண்டு வேர்டு இருக்கு இதுல. இது வந்து ஸ்பேஸே இல்லாம இருக்கிறதுனால ஒரு வேர்டா உங்களுக்கு தெரியலாம். பட் இதுல ரெண்டு வேர்டு இருக்கு. மத்தான்றது ஒரு வேர்டு, அஷிதான்றது ஒரு வேர்டு. மத்தா அஷிதா. மத்தானா see you ஃபார்மலா சொல்றது, அஷிதானா டுமாரோ. ஓகேவா? இதுல ரெண்டு வேர்டு மீனிங் இருக்கு. ஒன்னு வந்து மத்தா, இன்னொன்னு வந்து அஷிதா. இது ஒரு சென்டென்ஸா இருக்கீங்க. சோ மத்தா அஷிதா அப்படி நான் சொன்னேன்னா see you tomorrow ன்னு அர்த்தம். மத்தா அஷிதா மத்தா அஷிதா மத்தா அஷிதானா see you tomorrow. டுமாரோக்கு என்ன வேர்டு சொன்னீங்க நானு? அஷிதா. அஷிதானா டுமாரோ, மத்தானா see you in formal way or polite way. ஓகேவா? ஏன்னா நம்ம கேஷுவலா பார்த்துட்டோம். ஜானேனா கேஷுவல். மத்தான்னு சொன்னோம்னா அது வந்து ஃபார்மலா பொலைட்டா சொல்றது. மத்தா அஷிதா அப்படின்னு சேர்த்து சொன்னோம்னா see you tomorrow ன்னு அர்த்தம். அஷிதானா என்ன மீனிங்? டுமாரோ. மத்தா அஷிதான்னு சொன்னா see you tomorrow. ஓகே. எழுதிட்டேன். ஓகேடா. நெக்ஸ்ட் இத்தகிமாஸ். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ எம் லீவிங் அப்படின்னு சொல்றேன். அந்த வேர்டு வந்து இத்தகிமா சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் வைஸ் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் கிரீட்டிங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஸ்பெல்லிங்ல வந்து கொஞ்சம் சொல்லி தரதெல்லாம் இருக்கு, அந்த பேட்டர்ன்லாம் இருக்கு. அதனால நான் உங்களுக்கு நாளைக்கு லெட்டர்ஸ் ஃபுல்லா முடிக்க போறேன். கிரீட்டிங் மட்டும் பாத்துக்கோங்க. இத்தகிமாஸ் ரொமாஜி மட்டும் இருந்ததுனால எழுதிக்கோங்க இத்தகிமாஸ். இத்தகிமாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு அர்த்தம். இத்தகிமாஸ். இந்த டபுள் டி வர இடத்துல நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். இத்தே இத்து இத்து. அந்த தமிழ்ல வந்து இக்கிங்கிச் வரும்ல, அந்த மாதிரி இத்தகிமாஸ். இத்தகிமாஸ் தான் நான் கிளம்புறேன்னு அர்த்தம். ஐ எம் லீவிங். மேம் இதோட போதும் மேம். ஓகே ஓகே. இது வரைக்கும் இந்த கிரீட்டிங் வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணலாம். பட் ஒரு குயிக் ரீகேப் மாதிரி பாப்போமா? ஓகே. மத்தா அஷிதானா என்ன? see you tomorrow. ஓகே. நான் குட் பைக்கு என்ன கிரீட்டிங் சொல்லுவேன் ஜாப்பனீஸ்ல? sayonara. நைஸ் டு மீட் யூ எப்படி சொல்லுவேன்? hajime mashite.
குட் மார்னிங் கேஷுவலா நான் எப்படி சொல்லுவேன்? ஓஹாயு. ஓஹாயோ. ஓகே. நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் லாஸ்ட் லைனா ஒரு பாசிட்டிவ் லைன் சொல்ல போறேன். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வொர்க் வித் யூ அப்படின்னு. அது எப்படி நான் சொல்லுவேன்? டோசோ யோராஷிக்கு ஒனேகாஷிமசு. வெரி குட் வெரி குட். கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. பட் கான்ஃபிடென்ட்டா இன்னொரு வாட்டி சொல்லுங்க. டோசோ ஒராஷிக்கு ஒனேகாஷிமசு. யோரோஷிக்கு. ஒரோஷிக்கு ஆ. ஒனேகாஷிமசு. ஒனேகாஷிமாஸ். ஓகே. வெரி குட். ஒனேகாஷிமாஸ். ஹலோ எப்படி சொல்லணும்? கொனிச்சிவா. கொன்னிச்சிவா. குட் ஈவினிங் எப்படி சொல்லணும்? கொன்பான்வா. கொன்பான்வா. ஓகே வெரி குட். குட் நைட் வந்து ஃபார்மலா எப்படி சொல்லணும்? பொலைட்டா. ஓயா ஓயாசுமி நசாய். ஓயாசுமி நசாய். குட் மார்னிங் ஃபார்மலா. ஒஹாயு கொசைமசு. ஒஹாயோ கோசைமாஸ். குட் நைட் வந்து கேஷுவலா. ஒயாசுமி. ஓயாசுமி. ஓகே. நெக்ஸ்ட் வேற என்ன பார்த்தோம்? ஓகே. ஐ அம் லீவிங், நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லுவோம்? இட்டேகிமசு. இத்தகிமாஸ். இத்தகிமாஸ். இட்டேகிமாஸ். ஓகே. ஓகே. கேஷுவலா நான் வந்து see you ன்னு சொல்றேன்னா எப்படி சொல்லுவேன்? ஜானே. ஜானி. ஓகே வெரி குட். ரிவைஸ் பண்ணுங்க. லெட்டர்ஸ் வந்து ஹிரகானா அண்ட் கத்தகானா ஒர்க் ஷீட் நீங்க பிரிண்ட் எடுத்துருப்பீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ நல்லா அதுலயே எழுதி பாருங்க. ஓகேவா? நான் ஒரு வேர்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். மத்தா அஷிதா அப்படின்னா see you tomorrow. நான் see you tomorrow சொல்றேன். மத்தா அஷிதா. மட்டா அஷிதா. ஸோ நான் யூஸ் பண்ற மாதிரி நீங்களும் டெய்லி என்ன கத்துக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு எனக்கு குட் ஈவினிங் க்ரீட் பண்ணிட்டு நீங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ.